ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி நம்ம கருப்பு கவுனியோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கலாமா? இதில் ஆன்டி ஆக்சிடென்ட், நார்ச்சத்து, இரும்புச்சத்து நிறையா இருக்குது. ஸோ நம்ம ஹார்ட்டில் இருக்கிற ரத்த குழாயில் கொழுப்பு படியாமல் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லை, இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இது ஒரு வரப்பிரசாதங்க. இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களோட பிளட் சுகர் லெவலை ரொம்பவே கம்மி பண்ணும். அது மட்டும் இல்லை, ரொம்ப ஒபீஸாக இருக்கேன், நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வேறு லெவல் கிஃப்ட்டு. இது நீங்கள் சாப்பிட்டீங்க செம்மையாக வெயிட் லாஸ் ஆகும். அப்புறம் எனக்கு அஜீரண கோளாறு இருக்குமா, இதெல்லாம் சாப்பிட்டா செரிக்குமான்னு யோசிச்சிங்கன்னா இது ரொம்பவே செரிமானத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அயன் சத்து அதிகமாக இருக்கிறதால ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லைங்க, உடலுக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கிறதால உங்களோட ஸ்கின்னும் ரொம்ப க்ளோவாக இருக்கும். இவ்வளோ நல்ல ஃபுட்டை அந்த காலத்தில் நம்ம ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. பட் இப்போது ரொம்பவே ஈஸியாக நம்மளோட ஈஸ்வரி ஃபுட்ஸில் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, கஞ்சி பவுடராக இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக குக் பண்ணி ஆரோக்கியமாக சாப்பிட்லாம். ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி நம்ம கருப்பு கவுனியோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கலாமா? இதில் ஆன்டி ஆக்சிடென்ட், நார்ச்சத்து, இரும்புச்சத்து நிறையா இருக்குது. ஸோ நம்ம ஹார்ட்டில் இருக்கிற ரத்த குழாயில் கொழுப்பு படியாமல் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லை, இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இது ஒரு வரப்பிரசாதங்க. இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களோட பிளட் சுகர் லெவலை ரொம்பவே கம்மி பண்ணும். அது மட்டும் இல்லை, ரொம்ப ஒபீஸாக இருக்கேன், நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வேறு லெவல் கிஃப்ட்டு. இது நீங்கள் சாப்பிட்டீங்க செம்மையாக வெயிட் லாஸ் ஆகும். அப்புறம் எனக்கு அஜீரண கோளாறு இருக்குமா, இதெல்லாம் சாப்பிட்டா செரிக்குமான்னு யோசிச்சிங்கன்னா இது ரொம்பவே செரிமானத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அயன் சத்து அதிகமாக இருக்கிறதால ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லைங்க, உடலுக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கிறதால உங்களோட ஸ்கின்னும் ரொம்ப க்ளோவாக இருக்கும். இவ்வளோ நல்ல ஃபுட்டை அந்த காலத்தில் நம்ம ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. பட் இப்போது ரொம்பவே ஈஸியாக நம்மளோட ஈஸ்வரி ஃபுட்ஸில் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, கஞ்சி பவுடராக இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக குக் பண்ணி ஆரோக்கியமாக சாப்பிட்லாம்.